மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மடிக்கேரி கூர்க்கில் இருக்கோங்க. நான் ஸ்டே பண்ணியிருக்கிற லொக்கேஷன் தான், ப்ராப்பர்ட்டி தான், பின்னாடி போர்டு தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக லார்ஜ் குரூப் ஸ்டேக்கு நான் வீடியோஸ் தேடிட்டு இருந்தேன் மடிக்கேரியில். லார்ஜ் குரூப் ஸ்டேனா ஒரு 25 பேருக்காக தேடிட்டு இருக்கும்போது யூடியூப்லேயோ கூகுள் எங்கேயுமே இந்த 25 பேருக்கு அக்காமடேஷனே கிடைக்கல. அந்த டேட்டாவில் 10, 12, 15 இப்படி தான் இருக்குது. அப்படி சோர்ஸ் பண்ணும்போது தான் ரெஃபரன்ஸ் ஒன்று வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணோம். எக்ஸலண்ட் லொக்கேஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் எஃபெக்டிவ் குரூப் ஸ்டேக்கு வித் ஃபேமிலிக்கு என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல லொக்கேஷனு, எக்ஸலண்ட் லொக்கேஷனுங்க. அவுட் ஆஃப் த டவுனு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ப்ரைவேட் ரூம், நீங்கள் மட்டும் தான் தங்க போகிறீங்க, வேறு யாரும் கிடையாது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனு முன்னாடியே சொல்லிட்டோன்னா ஃபுட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃபுட்டு கூட. ஒரு 25 பேருக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். இந்த நவம்பரில் இருக்கோம், இப்போ நம்ம நவம்பர் மாதம் இது. அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே பேக்கேஜ் ட்ராவல்ஸை புக் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் வெஹிக்கிள். மைசூரில் இறங்கி மைசூர்லேருந்து ஸ்டேஷன் வந்து பிக்கப் பண்ணி அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி, அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே பிரவீன் கோடான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் மைசூரில், அவர் மூலயமா இந்த அக்காமடேஷன் புக் பண்ணோம். அங்கே 1 மணி நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷப்புக்கு உண்டான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, எல்லாம் லேடிஸு குழந்தைங்களாம் இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷப் வேணும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தோம். ஸோ அவர் அங்கேயே 1 மணி நேரத்துக்கு ஒரு 6 ரூம் கொடுத்தாங்க. எல்லோரும் நிம்மதியாக போய் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது, மடிக்கேரிக்கு வரும்போது என்ன லொக்கேஷன் பார்த்து இங்கே வந்து நான் 2 நாள் ஸ்டே பண்ணி இங்கே நல்லா இருக்கணும் போது பிறகு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோ இமேஜை வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஜென்ரலாக வந்து நான் எந்த வீடியோஸும் போடுறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லார்ஜ் குரூப்ஸு காஸ்ட் எஃபெக்டிவ் எக்கனாமியாக இருக்கணும் அப்படின்ற பார்க்குறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நாம் ப்ராப்பர்ட்டியை இப்போ நான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் நிற்கிறேன். இப்போ நம்ம மேலே நடந்து போனோம். நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ஒரு ரிவ்யூ போடுறேன். ஓகே, கான்டாக்ட் நம்பரு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் இங்கே 2 இடம் வந்து ஜென்ரலாக அவங்க பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அது என்ன இடம், அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அந்த வீடியோவும் நான் எண்ட் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சோடனே எண்டில் அந்த வீடியோ 2 வீடியோ போடுறேன். அதுவும் பாருங்கள். ஏன்னா அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணி, அது வந்து ஜீப்பில் தான் போக முடியும். நீங்கள் எந்த வெஹிக்கிள் வந்தாலும் போக முடியாது. நீங்கள் ஜீப் ஹயர் பண்ணணும். ஜீப் ஹயர் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் த்ரில்லிங் ரைடு, ஆஃப் ரோடு ரைடுன்னு சொல்கிறாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் அந்த ரோடில் போயிட்டு அந்த லொக்கேஷன் நின்று சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதனால் அந்த வீடியோஸும் நான் எண்ட் ஆஃப் தி இதில் போடுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, இன்னொரு சஜஷன்னா, இந்த வீடியோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ரெகுலர் யூடியூபர் கிடையாது. எப்போவாது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைச்சா அதை நான் போடுறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி லார்ஜ் குரூப்ஸு, பட்ஜெட் எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் போடுவேன் நான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை அப்படியே கொண்டு போய் காட்டுறேன். இப்போ நம்ம ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் இருக்கும், இதுதான் ரோடு, இந்த பக்கம் ரோடு இருக்குது, ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி உள்ளே போகலாம். அப்படியே கொண்டு பாருங்கள். நல்லா ஆஃப் ரோடில் அப்படியே மேலே போகணும். நாங்கள் வந்து ஒரு 25 சீட்ரு 21 சீட்ரு பஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். 24 பேர் 4 வாரமாக வந்தோம். 4-5 ஃபேமிலி சேர்ந்து தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எதிர்பார்க்குறதோட நல்லா அமைஞ்சிச்சு எங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஃபுல்லு க்ரீனரி தான் எல்லாம் பார்க்கவும். நான் இப்போ நவம்பரில் இருக்கிறதால உங்களுக்கு மழையும் இல்லை, ஜாஸ்தி குளிரும் இல்லை. ஒரு ரைட்டான நவம்பர் 1 15 வந்தீங்கன்னா வெயிலும் கம்மியாக இருக்கும், மழையும் இருக்காது, குளிரும் இருக்காது. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகும் இந்த பெல்ட்டில். பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நான் காட்டுறேன்.
இங்கே தான் குக் பண்ணிலாம் கொடுப்பாங்க. அவங்களோட குக்கிங் ப்ராப்பர்ட்டி ஓனர்லாம் இங்கே தான் இருக்காங்க. குக் பண்ணி நம்ம என்ன வேணுமோ ஃபுட்டு முன்னாடி மெனு கொடுத்தோன்னா டைமிங் சொல்லிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு சுட 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 எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்கங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃபுட்டு. ஹோம் ஃபுட்டு தான். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு ரூம்ஸை கொண்டு போய் காட்டுறேன். ப்ராப்பர்ட்டியோட ரூம்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய டார்மெண்ட்ரி, 12 பேர் தங்குற மாதிரி டார்மெண்ட்ரிங்க. 12 பெட்டு, தனி பெட்டு. எக்ஸ்ட்ரா பெட்டு வேணாலும் கொடுப்பாங்க. நாங்கள் 24 பேர் தங்கினதில் ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த ரூம் ஷேர் போய் எடுத்துக்கிட்டோம். லேடிஸ் தனியாக கொடுத்துட்டோம். தனியாக வாஷ்க்கு இருக்குது. தனி கேட்டதுக்கு ஒரு 4-5 பெட்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் கேட்டிங்கன்னா. ஸோ திஸ் இஸ் 24 பேர், 25 பேர். நாங்கள் ஒரு 13 பேர் இங்கே தங்கிட்டோம். அடுத்த ரூம் கொண்டு போகிறேன். இது வந்து ஒரு டபுள் ஆக்குபென்சி, 2 பேர் தங்குற மாதிரி with attached toilet. இதாங்க மேலே ரூம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ரூம்ஸோட லொக்கேஷன் இது. இதுதான் கேம்ப் ஃபயர். இது மொத்த ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபஸ்ட் ரூமில் வந்து 5 பெட் ஆக்குபென்சி இருக்குது. 5 பேர் தங்கிக்கலாம். ரெண்டாவது பெட்டு 3 பேர் ஆக்குபென்சி. மூணாவது ரூமு டபுள் ஆக்குபென்சி. 4வது ரூமு டார்மெண்ட்ரி. 12 காட்டு எக்ஸ்ட்ரா பெட்ஸு போடுறதுக்கு உண்டு. 30 பேர் தாராளமாக தங்கலாங்க. இந்த காஸ்ட் எஃபெக்டிவ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எக்ஸலண்ட் லொக்கேஷன் தான். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நிம்மதியாக தூங்கலாம். 24 மணி நேரம் சுடு தண்ணி இருக்குது. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே திண்ணெல்லாம் இருக்குது, உட்காந்துக்கலாம். நேற்று கேம்ப் ஃபயர்லாம் போட்டு பிரமாதமாக இருந்ததுங்க எங்களுக்கு. ரொம்ப எக்ஸலண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிமிட்டட் ப்ராப்பர்ட்டிஸை நான் எல்லா ப்ராப்பர்ட்டி போட மாட்டேன். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் லார்ஜ் குரூப் ஸ்டேனா இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் போட்டு வைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.